பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். முதலாவது சொல்லப்பட்ட காரியம் உண்மை உள்ளவைகள் எவைகள் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் உண்மை உள்ளவைகளை உரிய வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 1. வார்த்தையில் உண்மை. மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால உள்ளதென்றும் நாம் சொல்ல வேண்டும். 1 ராஜாக்கள் 17:24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்று எலியாவை குறித்து சாட்சி சொல்கிறார். அப்போ நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைன்னா நம்மை குறித்து மற்றவர்கள் இவங்க உண்மைதான், இவங்க வார்த்தையில் உண்மைதான் இருக்கும் என்று நம்மை குறித்து சாட்சி பகர வேண்டும். 2. இருதயத்தில் உண்மை. நெகேமியா 9:8. சங்கீதம் 51:6. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று வாசிக்கிறோம். அப்போ நெகேமியாவில் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு என்று வாசிக்கிறோம் 9:8. சங்கீதம் 51:6 இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். இப்போ நம்முடைய தேவன் நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 3. தாளந்துகளில் உண்மை. நமக்கு கர்த்தர் சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளில் நம்ம உண்மையாய் இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 28:20. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அவன் 1 தாளந்து 2 தாளந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க. அப்புறம் அப்படி அந்த இதில் வாசிக்கிறோம். அப்போ அதிகம் சம்பாதித்தல அதை இரட்டிப்பாக அவர்கள் சம்பாதித்தார்கள். அவர்களை பார்த்து தான் அந்த எஜமானன் சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று கூறுகிறான். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளில் நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 4. தேவனுடைய வீட்டில் உண்மை. என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். Here the Lord gives witness about Moses. எபிரேயர் 3:5. மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் தேவனுடைய வீட்டில் நாம் கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அதே போல நம்மை குறித்தும் கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். 5. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஸ்தலத்தில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். தானியேல் 6:4. தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அவன் மேல எந்த ஒரு குற்றமும் யாராலும் கண்டுபிடிக்க முடியலை. அவன் உண்மை உள்ளவனாக தன் வேலையில் காணப்பட்டான். அதனால ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது. பொறாமை கொண்டவர்கள் யாரும் அவனை குற்றம் சுமத்த முடியவில்லை. நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா நமக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். உழைப்பால நம்மளுக்கு உயர்வு கிடைக்கும். 6. நம்முடைய ஊழியத்தில் உண்மை. கொலோசையர் 1:7. 1 தீமோத்தேயு 1:12. எப்பாப்ராவை குறித்து உண்மையான ஊழியக்காரன் என்று சாட்சி கொடுத்தான்.
யாரு? பவுல் அப்போஸ்தலன் உண்மையான ஊழியக்காரன் என்று சாட்சி கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப 1 தீமோத்தேயு 1:12 என்ன வாசிக்கிறோம்? என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணிதான் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்தது 7வதாக உலக பொருளில் உண்மை. லூக்கா 16:11-12 அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அதான் 10ஆம் வசனத்துல கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாக வைக்கப்படுவான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியானவன் என்று தீர்க்கப்படுவான் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்தது ஆவியில் உண்மையாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 11:13 புறங்கூறி திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குகிறான். லூக்கா 2:19 மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். மரியாள் யார்ட்டையும் சொல்லலை. தேவதூதன் இப்படியெல்லாம் சொன்னதை யார்ட்டையும் சொல்லாம தன்னுடைய மனதில் அதை இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆவியை காரியத்தை அடக்கி வைக்கிறாள். ஆவியில நம்ம உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உண்மை உள்ளவராக இருந்தால் தான் கர்த்தர் நமக்கு தரிசனங்களையும் இரகசியங்களையும் வெளிப்படுத்துவார். அடுத்தது நடக்கையில் உண்மை. நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நம்முடைய நடை, நம்முடைய பாதை, நான் நடக்கிற நடை, உடை, பாவனை எல்லாத்துலேயும் உண்மை இருக்கணும். உண்மையாக நடக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். அடுத்தது ஆணையில் உண்மை. சங்கீதம் 15:4 ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆணையிட்டதில் ப்ராமிஸ் பண்ணினதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணும்? அதை தவறாமல் செய்யணும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யார்? எலியேசர். அவனுக்கு கொடுத்த அந்த உத்தரவாதத்தை மிக நேர்த்தியாக நிறைவேற்றினார். அடுத்தது பொருத்தனையில் உண்மை. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யார்? எப்தா. நியாயாதிபதிகள் 11:35-39 அவர் போர் செய்து வெற்றியுடன் வரும்போது யார் எதிர வராங்களோ அவர்களை உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணினான். அதே போல தன்னுடைய மகள் வரும்போது அவள் அப்படியே செய்தான், அதை நிறைவேற்றினான், பின்வாங்கவில்லை. அதே போல அன்னாள் 1 சாமுவேல் 1:20-21 அப்போ தன் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் அதை உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினார். அந்த பொருத்தனையை அப்படியே நிறைவேற்றினார். அதனால நம்ம பொருத்தனை பண்ணினோம்னா அதை நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனையில் உண்மையாக இருக்க வேண்டும். நேர்ந்து கொண்டு செய்யாமல் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் என்று பிரசங்கில வாசிக்கிறோம். அதனால நம்ம கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினோம்னா அது கட்டாயம் உண்மையாக நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது தீர்மானத்தில் உண்மை. ரூத் 17:1-17-18 ரூத் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாய் இருந்தாள். என்னை திரும்பி போக சொல்றதை பற்றி என்கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நகோமியை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்தாள். தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாள். அதனால அவளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். அவள் சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அடுத்தது தானியேல் 1:8 ராஜாவின் போஜனத்தினாலும் நான் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அதை தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். அதனால அவன் மேன்மையாக உயர்த்தப்பட்டான். கலாத்தியர் 4:18 நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதாவது ஒரு நல்ல காரியத்தில் வைராக்கியம் பாராட்ட வேண்டியது நல்லது தான். அதே மாதிரி பக்தி வைராக்கியத்தையும் ரொம்ப நல்லது.
அப்போ தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியும். அடுத்தது கீழ்ப்படிதலில் உண்மை. எரேமியா 35:6-10. ரேகாபின் குடும்பத்தார் தன் தகப்பன் யோனதாபின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திராட்சரசம் குடியாது இருந்தனர். ரேகாப் என்ற குடும்பத்தை பற்றி மிக மேன்மையாக சொல்லப்படும். ஏன்னா அவங்க தகப்பன் யோனதான் அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவங்க குடும்பத்தில் யாரும் திராட்சரசம் குடியாமல் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ தகப்பனு கீழ்ப்படிதலில் உண்மையாக இருக்கும். தாய் தகப்பன் பார்க்கலைன்னா பிள்ளைங்க அந்த தவறை செய்கிறாங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் பார்க்கிறார் என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்தனால தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அதை பின்பற்றினார்கள். அடுத்தது ஜெபத்தில் உண்மை. சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இங்கே தாவீது ராஜா சொல்றாரு, எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுவாராம்? அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும். அதே மாதிரி தானியேல் தினமும் 3 வேளை பலகணிகளை திறந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 119, 164 அதுலேயும் நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது மனசாட்சியில் உண்மை. நம்முடைய மனசாட்சி நம்முடைய குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. 1 தீமோத்தேயு 1:18-19. விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் நல்ல மனசாட்சி நல் மனசாட்சியை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:23-24. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அதனால நாமும் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 2:13 நாம் வாசிக்கிறோம். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 அவரோடு கூட இருப்பவர்கள், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அழைக்கப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால இந்த முதல் காரியம் அதில் சொல்லப்பட்ட எதை சிந்தித்து கொண்டிருக்கும்? உண்மை உள்ளவைகளை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் எல்லாம் நம்முடைய ஜீவிய காலத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன், ஒருபோதும் மறவேனையா இயேசுவே உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ துயரங்கள் தோல்விகளும் வந்ததையா ஏசையா, தோல்விகளும் வந்ததையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். உள்ளத்தில் பாசம் வைத்தீர், கண்ணீரை துடைத்தீரையா, எந்தன்
உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். பாடல்கள் பாடிடுவேன், வாயார புகழ்ந்திடுவேன், உம்மை எங்கும் சொல்வேனையா, உம்மை எங்கும் சொல்வேனையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா, இயேசுவே உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன்,